எஸ் கமின் என கம்பீரமான குரலில் சொன்னான். அதோடு ஒரே செகண்டில் அவன் தன்னுடைய முகத்தை மாற்றிக்கொள்ள இப்போது ஒரு பாசுக்குரிய தோரணை அவனிடம் வந்திருந்தது. கதவை திறந்து கொண்டு நிக்கிதா உள்ளே வந்தாள். சார், உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு என்ற நிக்கிதா அவனிடம் ஒரு குட்டி பாக்ஸை நீட்டினாள். யோசனையுடன் அந்த பாக்ஸை வாங்கியவன், தேங்க்ஸ் நிக்கிதா, அப்புறம் நான் சொன்ன பாக்ஸ் எல்லாம் முடிச்சிருந்தீங்கன்னா என்னோட டேபிளில் வச்சிருங்க, ஏதாவது மீட்டிங் இருந்தால் இன்ஃபார்ம் பண்ணுங்க என்றான். ஷோர் சார் என்று பதில் சொல்லிவிட்டு நிக்கிதா வெளியே போக ஹரிஷ் அந்த பாக்ஸை பார்த்தான். அதன் மேல் தீபக் என்று பெயர் எழுதப்பட்டிருக்க யோசனையுடன் திறந்தான். அதற்குள் ஒரு குட்டியான ரெட் கலர் டேப்லெட் இருந்தது. அதை பார்த்தவுடன் ஹரிஷின் முகத்தில் குழப்பம் தெரிந்தது. கூடவே அவனுக்குள் ஒரு இனம் புரியாத உணர்வும் தோன்றியது. ஏற்கனவே ஒரு முறை இதே போல தீபக் கொடுத்த டேப்லெட்டை சாப்பிட்டு விட்டு நடந்ததையெல்லாம் நினைத்து பார்த்தவன், அப்பவே தீபக் கிட்ட இதை பத்தி கேட்கலான்னு நினைச்சோம், அப்புறம் பிஸியில மறந்துட்டோம், இந்த டைம் அவன்கிட்ட கேட்காம சாப்பிடக்கூடாது என நினைத்தபடி போனை எடுத்து தீபக்கிற்கு அழைத்தான். மறுமுனையில் போன் எடுக்கப்பட்டவுடன், தீபக், என்ன இன்னைக்கு ஒரு டேப்லெட் ஆஃபீஸுக்கு அனுப்பியிருக்க? அன்னைக்கு நீ கொடுத்ததை சாப்பிட்டே ஏதேதோ ரியாக்ட் ஆயிடுச்சு, இப்போ இதை வேற சாப்பிட்டா எனக்கு என்ன நடக்கும் என்று யோசனையோடு கேட்டான். ஹரிஷ், பயப்படாத, இந்த டேப்லெட் ஹெர்பல் மெடிசன் சம்மந்தப்பட்டது. இது மார்க்கெட்டில் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். எதேச்சியாக எனக்கு இந்த டேப்லெட் கிடைச்சிது, அதான் உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கிஃப்டாக கொடுத்து விட்டேன். இது நீ முன்னாடி சாப்பிட்ட டேப்லெட்டை விட இன்னும் பவரானது, என்னை நம்பி நீ அதை சாப்பிடு என்றான் தீபக். ஹரிஷ் தனக்கு செய்த உதவிக்கு ஏதாவது நன்றி கடன் செய்ய வேண்டும் என தீபக் நினைத்திருந்தான். அப்போதுதான் அவனுக்கு நம்பிக்கையான ஆள் மூலம் இந்த டேப்லெட் கிடைத்தது. போனை வைத்துவிட்டு கையில் இருந்த அந்த டேப்லெட்டையே வெறித்து பார்த்த ஹரிஷ், இப்போ நான் இதை சாப்பிடட்டுமா வேண்டாமா என்று தனக்குள் கேட்டுக்கொண்டான். அந்த மாத்திரையை எடுத்து விழுங்கினான். அடுத்த சில நொடிகளில் அவனது உடம்பு முழுவதும் தீ பற்றியது போல எரிந்தது. அப்படியே மயங்கி டேபிளின் மீது சரிந்தான். போன முறை மாதிரி நடக்காமல் இந்த முறை அரை மணி நேரத்திலேயே ஹரிஷ் எழுந்து விட்டான். அப்போது சடனாக அவனுடைய போன் ரிங் அடித்தது. ஸ்கிரீனில் புது நம்பர் வரவும் யாராக இருக்கும் என்ற யோசனையுடன் காதில் வைத்தான். ஹலோ, ஹரிஷா? ஆப்போசிட் சைடில் ஒரு ஸ்வீட்டான வாய்ஸ் கேட்டது. அவனுக்கு அந்த வாய்ஸ் எங்கோ கேட்டது போல இருந்தாலும் யார் என்று அடையாளம் தெரியவில்லை. ஆமா, ஹரிஷ் தான். நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவன் குழப்பத்துடன் கேட்க, நான் அக்ஷரா, அன்னைக்கு கூட ஏஜே ஃபேமிலி பார்ட்டியில மீட் பண்ணோமே என்று சொன்னவள் ஒரு நிமிடம் தயங்கிவிட்டு, தியானா மீடியாவோட டீல் சைன் ஆனதுக்காக ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்கல்ல, அதுல என்று தயக்கத்துடன் நினைவுபடுத்தினாள். அன்றைக்கு கார்த்திக் செய்த ரகளையால் அந்த பார்ட்டி மொத்தமும் ஸ்பாயில் ஆனது. ஆனால் அன்றைக்குதான் அவன் தீபக்கை திரும்ப சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அதோடு அவன் அக்ஷராவையும் மறக்கவில்லை. ஞாபகம் வந்துருச்சு, அந்த ஜுவல்லரி ஷாப் ஓனர் தானே? ஹரிஷ் கேட்க, எஸ் என்று சொன்னாள் அக்ஷரா. இவன் ஏன் நமக்கு கால் பண்ணியிருக்கா? அந்த பார்ட்டியில பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் நாம இவளை மீட் பண்ணவே இல்லையே. யோசனை செய்த ஹரிஷ், சொல்லுங்க, உங்களுக்கு என்னோட ஹெல்ப் ஏதாவது தேவைப்படுதா என்று கேட்டான். அது நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். பார்ட்டியோட பர்த்டேக்காக நீங்க ஒரு பேங்கிள் கொண்டு வந்தீங்க, கரெக்டா? அக்ஷரா கேட்க ஹரிஷ் ஆச்சரியமாக புருவத்தை உயர்த்தினான். ஆமா, அது எப்படி உங்களுக்கு தெரியும் என்று கேட்டான் ஹரிஷ். அந்த பார்ட்டியில நான் உங்களுக்கு பின்னாடி தான் உட்கார்ந்துருந்தேன், நீங்க தான் என்னை பார்க்கல. அப்போ நீங்க அந்த பேங்கில் ஒரு தடவை வெளியில எடுத்து பார்க்கும்போது நானும் அதை பார்த்தேன். என்னோட கெஸ்ஸிங் சரியா இருந்தா நீங்க அன்னைக்கு அதை கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அது இன்னும் உங்ககிட்ட இருக்கா? அக்ஷரா கேட்க ஹரிஷ் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தான். அவன் அன்றைக்கு அந்த கிஃப்டை கொடுப்பதற்கு முன்பாகவே அசோக் காரணமாக பிரச்சனை விடிக்க ஹரிஷ் கோபத்தில் கிஃப்டை கொடுக்காமல் கையோடு எடுத்துக்கொண்டே வந்திருந்தான். நிஜமாவே உங்களுக்கு அது மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அவன் ஆச்சரியத்துடன் கேட்டான். ஹரிஷ் அப்படி கேட்பதற்கும் ஒரு காரணம் இருந்தது. சாதாரணமாக அந்த வளையலை பார்ப்பவர்கள் அது ஒரு தங்க நகை என்ற அளவில் தான் நினைப்பார்கள். ஒரு அரிய பழங்கால பொருளான அதன் உண்மையான மதிப்பை அந்த துறையில் இருப்பவர்களால் மட்டுமே கண்டுபிடிக்க முடியும். அவன் அதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கும் போதே, ஹரிஷ், ஏஜே ஃபேமிலிக்கு வேணா அதை பத்தி எதுவுமே தெரியாம இருக்கலாம், ஆனா அது ரொம்ப ரேரான பீஸ்னு பார்த்த உடனே எனக்கு புரிஞ்சிருச்சு. அதுல இருந்த டிசைன் மாதிரி நான் எங்கேயுமே பார்த்ததில்லை, ரொம்ப யூனிக்கா இருந்துச்சு. நான் இன்னும் டீட்டெயிலா அதை பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறேன். கூடவே நீங்க பெர்மிஷன் கொடுத்தா அதை கொஞ்சம் போட்டோஸும் எடுத்துக்குவேன். அக்ஷரா ஆர்வத்துடன் கேட்டாள். அவ்வளோதானே, தாராளமா எடுத்துக்கோங்க. ஹரிஷுக்கு இது போன்ற விஷயங்களில் ஆர்வம் காட்டுபவர்களை ரொம்ப பிடிக்கும். அதனால் உடனடியாக ஒப்புக்கொண்டான். நிஜமாவா? தேங்க்யூ ஸோ மச். இப்போ நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா எங்களோட ஜுவல்லரி ஷாப்புக்கு வர முடியுமா? நான் உங்களுக்கு அட்ரஸ் அனுப்புறேன். அக்ஷரா உற்சாகத்துடன் கேட்க ஹரிஷால் மறுக்க முடியவில்லை.
இப்போதைக்கு அவனுக்கு வேலை பார்க்கும் இன்ட்ரெஸ்டும் இல்லை என்பதால் அங்கே போகலாம் என்று முடிவெடுத்தான். அதனால் சரி வரேன் என்று கூறிய ஹரிஷ் அடுத்த 1 மணி நேரத்தில் அந்த கடை முன்பாக இருந்தான். இந்த இதை பார்த்தா வெறும் ஜுவல்லரி ஷாப் மாதிரி தெரியலையே என்று யோசித்த ஹரிஷ் அதனை கண்களால் அளந்தான். அக்ஷரா ஃபேமிலி ஏதோ நார்மலான ஜுவல்லரி ஷாப் தான் வைத்திருக்கிறார்கள் என்று ஹரிஷ் நினைத்திருக்க, அந்த கடையின் தோற்றம் பார்க்கவே வித்தியாசமாக இருந்தது. சரி, உள்ள போய் தான் பார்ப்போமே என முடிவெடுத்தவன் கடைக்குள் செல்ல முயற்சித்த பொழுது ஒரு செக்யூரிட்டி அவனை தடுத்து நிறுத்தினான். எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்களுக்கு இங்கே ஏதாவது அப்பாயின்மெண்ட் இருக்கா என்று அந்த செக்யூரிட்டி கேட்க, அப்பாயின்மெண்ட்டா? ஹரிஷ் கேள்வியாய் அவனை பார்த்தான். எஸ் சார், இந்த கடைக்குள்ள நீங்க போகணும்னா ஒன்று உங்களுக்கு ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் இருக்கணும், இல்லாட்டி நீங்க ஏதாவது பழங்கால பொருளை விற்க கொண்டு வந்திருக்கணும். இந்த 2ல் நீங்க எந்த ரீசனுக்காக வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? செக்யூரிட்டி விளக்கமாக சொன்னான். என்ன பழங்கால பொருளா என்று கேட்ட ஹரிஷுக்கு அப்போதுதான் அக்ஷரா ஏன் தன்னுடைய வளையலின் மீது ஆர்வம் காட்டினாள் என்று புரிந்தது. இந்த கடையோட ஓனர் அக்ஷரா தான் என்னை வர சொன்னாங்க. சார், எங்க மேடம் வர சொல்லி தானே வந்தேன்னு சொன்னீங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் அவங்க கிட்டே கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் என்று செக்யூரிட்டி சொன்னபடியே செய்தான். அவன் வந்திருப்பது தெரிந்தவுடன் அக்ஷராவே அவனை தேடி இறங்கி ஓடி வந்தாள். அங்கிருந்த செக்யூரிட்டிகள் அனைவரும் அதை திகைப்புடன் பார்த்து கொண்டிருந்தனர். உள்ளே போனதும் ஹரிஷ் அந்த கடையை சுற்றி பார்த்தான். அவன் சந்தேகப்பட்டது சரிதான், அது வெறும் ஜுவல்லரி ஷாப் இல்லை. சொல்லப்போனால் அந்த கடை சாதாரண மக்கள் புழங்கும் இடம் இல்லை. அங்கு ரொம்பவும் ரேரான மற்றும் காஸ்ட்லியான நகைகளும் பழங்கால பொருட்களும் விற்பனை செய்யப்பட்டன. கிட்டத்தட்ட ஒரு மியூசியம் போல அது காட்சியளித்தது. இது போன்ற செட்டப்பை அவன் இதுவரை வெளிநாடுகளில் மட்டுமே பார்த்திருக்கிறான். ஹரிஷின் கண்களில் ஆர்வம் மின்ன, நிஜமாவே உங்களோட ஷாப் ரொம்ப நல்லா இருக்கு அக்ஷரா என்றான். ஆக்சுவலி இது என் அப்பாவோட கடை ஹரிஷ், அவரோட கனவுன்னே சொல்லலாம். இதை அவருக்கு இந்த மாதிரி பழங்கால பொருட்கள் மீது இன்ட்ரெஸ்ட் அதிகம். அவரை மாதிரியே நிறைய பிஸ்னஸ்மேன்களுக்கும் பணக்கார வாரிசுகளுக்கும் இந்த மாதிரி பழங்கால பொருட்களை சேகரிக்கிற ஆர்வம் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டவர் இதை ஒரு பிஸ்னஸாக செய்ய ஆரம்பிச்சாரு. இப்போ எங்களுக்குன்னு ஒரு பெரிய அடையாளமே கிடைச்சிருக்கு. அக்ஷரா சொல்ல ஹரிஷ் அமைதியாக கேட்டுக்கொண்டான். அப்புறம் அந்த பேங்கிள் அக்ஷரா இழுக்க, ஓ எஸ், அதை மறந்துட்டேன் என்று ஹரிஷ் தன் பாக்கெட்டில் இருந்த பாக்ஸை எடுத்து கொடுத்தான். அதை வாங்கியவள் ஆர்வத்துடன் திறந்து பார்த்தபடி, ஹரிஷ் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் என உற்சாகமாக கேட்டாள். இந்த பேங்கிள் தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு முக்கியமான மன்னர் வம்சத்தை சேர்ந்தது. கடாய் டைப்பில் திருகாணி வச்சு தயாரிக்கப்பட்ட இந்த கோல்டு பேங்கிளில் இருக்கிறது எல்லாமே ஒரிஜினல் பவளக்கற்கள். லைட் வெளிச்சத்தில் ஒரு மாதிரியும் நைட் இருட்டில் ஒரு மாதிரியும் இந்த ஸ்டோன்ஸோட கலர்ஸ் சேஞ்ச் ஆகும். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியும் கூட. ஹரிஷ் எடுத்து சொல்ல அக்ஷராவின் கண்கள் விரிந்தன. சரி வாங்க, நாம் இதை ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் சொன்ன அக்ஷரா அவனை வேறொரு ரூமுக்கு அழைத்து கொண்டு போனாள். அங்கே அந்த பேங்கிளை ஒரு வெல்வெட் துணியில் வைத்து விதவிதமாக போட்டோ எடுத்தாள். அவளுக்கு திருப்தியாகும் வரை எடுத்து முடித்தவள் அதை ஹரிஷிடமே திருப்பி கொடுத்தாள். ரொம்ப தேங்க்ஸ் ஹரிஷ் என்றாள். இட்ஸ் ஓகே, உங்களுக்கு எப்போவாவது இதை திருப்பி பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் தாராளமாக எனக்கு கால் பண்ணலாம் என்றான் ஹரிஷ். ரொம்ப சந்தோஷம் என்று சொன்ன அக்ஷரா இன்னும் ஏதோ கேட்க நினைத்து கேட்க தயங்கி நின்றாள். அதை கவனித்த ஹரிஷ், என்னாச்சுங்க, என்கிட்ட நீங்கள் வேற ஏதாவது கேட்கணுமா என்று கேள்விக்குறியுடன் அவளை பார்த்தான். இல்லை, அதை எப்படி கேட்கறதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் எதுவும் என்னை தப்பாக நினச்சிக்க கூடாது. உங்களுக்கே தெரியும் இது ரொம்ப ரேரான பீஸ். உங்களை பற்றி ஏஜே ஃபேமிலியில் சொன்ன விஷயங்களும் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இது எப்படி உங்களுக்கு கிடைச்சதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டாள் அக்ஷரா. எங்கே ஹரிஷ் தவறாக நினைத்து விடுவானோ என்ற பதட்டம் அவளிடம் தெரிந்தது. அவள் சொன்னதை கேட்டு வாய்விட்டு சிரித்த ஹரிஷ், என்னை பற்றி அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இன்னும் நிறையா இருக்குது. ஸோ அவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் கணக்கில் எடுத்துக்காதீங்க. அப்புறம் இது எப்படி வந்துச்சுன்னு நான் சொன்னேன்னா அதை நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியல. இது ரொம்ப வருஷமாக எங்கள் ஃபேமிலிக்கு சொந்தமான ஒரு பொருள் தான். கிட்டத்தட்ட குடும்ப சொத்துன்னு கூட சொல்லலாம். ஹரிஷ் சொல்ல அக்ஷரா என்ன ரியாக்ட் செய்வது என்பதை மறந்து போய் கண்கள் விரித்து அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தாள். அவன் கையில் அந்த வளையலை பார்த்தபோதே இவன் நிச்சயம் சாதாரண ஆளாக இருக்க மாட்டான் என்று அக்ஷராவின் உள்மனம் அடித்து சொன்னது. உங்க ஃபேமிலி நேம் என்ன என்று அவள் கேட்க வரும்போது திடீரென அங்கே ஒருவர் ஓடி வந்தார். மேடம், உடனடியாக உங்களோட ஹெல்ப் எங்களுக்கு வேணும் என்று லேசான டென்ஷனுடன் அவர் கேட்க, என்னாச்சு ஆல்பர்ட், ஏதாவது புது பொருள் வந்திருக்கா என்றபடி குழப்பத்துடன் அவரை பார்த்தாள் அக்ஷரா. அந்த ஆல்பர்ட் பல வருடங்களாக இந்த துறையில் அனுபவம் பெற்றவர். அவராலேயே முடியாத விஷயமா என்று அவளுக்குள் கேள்வி எழ, அதற்கு பதில் சொல்லும் விதமாக, ஒரு ஆள் முத்துமாலை கொண்டு வந்திருக்காரு,
அதை குவாலிட்டி டெஸ்டிங் செஞ்சு பார்த்ததில் என்னால் ஒரு முடிவுக்கே வர முடியல. அதான் உங்களோட ஹெல்ப் கேட்டு வந்தேன். ஆல்பர்ட் கொஞ்சம் சங்கடமாகவே கூறினார். ஹரிஷ், நீங்களும் என் கூட வரீங்களா? உங்களுக்கும் இந்த விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியுது, அதான் கேட்டேன். அக்ஷரா அழைக்க, ஷோர், வாங்க போகலாம் என்று சொன்ன ஹரிஷ் அவர்களுடன் எழுந்து சென்றான். அக்ஷரா சொன்னதை கேட்டதும் ஹரிஷை பார்த்த ஆல்பர்ட், சின்ன வயதாகவும் மாடனாகவும் இருந்த அவனுக்கு இதில் என்ன தெரிய போகிறது என்று அலட்சியமாக நினைத்தார். அக்ஷயாவிற்கும் அவனுடைய வயதுதான் இருக்கும் என்றாலும் அவள் பல வருடங்களாக இந்த ஃபீல்டில் பழக்கப்பட்டவள். அதோடு அந்த கடையின் முதலாளி. அதனால்தான் அவளிடம் உதவி கேட்டு வந்தார். அவர்கள் மெயின் ஷோரூமுக்குள் நுழைய அங்கு கடையில் வேலை செய்பவர்கள் கூட்டமாக நின்றிருக்க அதற்கு நடுவில் ஒருவன் மரப்பெட்டி ஒன்றை கையில் வைத்தபடி சேரில் உட்கார்ந்திருந்தார். அந்த கூட்டத்திற்கு முன்னால் போய் நின்ற அக்ஷரா, அதை என்கிட்ட காட்ட முடியுமா என்று கேட்டாள். அக்ஷராவை ஆச்சரியமாக பார்த்த அந்த முத்து மாலையின் சொந்தக்காரன், நீங்களா அந்த கடையோட ஓனர் என்று கேட்டான். ஆமாம், ஏன் உங்களுக்கு அதில் ஏதாவது ப்ராப்ளமா? அவளும் சிரித்து கொண்டே பதில் சொல்ல, சாச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப எங்கா இருக்கீங்களேன்னு கேட்டேன், அவ்வளோதான் என்றவன் கையில் வைத்திருந்த பாக்ஸை அவளிடம் தந்தான். இது எங்கள் ஃபேமிலியோட சொத்து, நாங்கள் இதை விற்கவே கூடாதுன்னு வச்சுருந்தோம். ஆனால் இப்போ கொஞ்சம் பணப்பிரச்சனை, அதான் விற்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு என்று அவன் கூற அக்ஷராவும் புரிந்து கொண்டதாக தலையசைத்தாள். பின்பு கவனமாக அந்த பாக்ஸை திறந்தாள். அவனிடம் ஒரு பணக்கார தோரணை தெரிய அவன் சொல்வது நம்பும்படியாகத்தான் இருந்தது. அவள் அந்த பாக்ஸை திறந்தவுடன் அதன் உள்ளே வெள்ளை விளையர் என்ற முத்துக்கள் கண்ணை பறிக்கும் விதமாக இருந்தது. பியோர் ஒயிட் பேர்ல்ஸ்? அக்ஷரா நம்ப முடியாமல் கேட்டாள். இந்த வகை பெரிய முத்துக்கள் கடலில் கிடைப்பதே அரிது. அதில் ஒரு மாலையே செய்து கொண்டு வந்திருப்பதை அவளால் நம்ப முடியவில்லை. கொஞ்ச நேரம் அந்த மாலையவே உற்று பார்த்து கொண்டிருந்த அக்ஷரா, இதை என்ன ரேட்டுக்கு விற்கலான்னு நினைக்கிறீங்க என்று எதிரில் இருந்தவனிடம் கேட்டாள். இவ்வளோ பெரிய கடைக்கு ஓனராக இருக்கிற உங்களுக்கு இதோட வேல்யூ என்னன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக இதுக்கு 5 lakhs கொடுக்கலான்னு நினைக்கிறேன். வாட் யூ திங்க் என்று அவன் கான்ஃபிடென்ட்டாக கூறினான். அக்ஷரா உடனே எதுவும் பதில் சொல்லாமல் அந்த மாலையை திரும்பவும் பார்த்து, இதில் ஏதோ ஒன்று சரியில்லாத மாதிரி இருக்கு, ஆனால் என்னன்னு தான் என்னால் கண்டுபிடிக்க முடியல என்று முணுமுணுத்தாள். அவ்வளவு நேரமும் ஹரிஷ் எதுவும் பேசாமல் அங்கு நடப்பதை கை கட்டி வேடிக்கை பார்த்தபடி நின்றிருந்தான். ஒரு முத்து மாலைக்கு 5 lakh rupees-ஆ? அது அவ்வளோ வேர்த் இருக்கும்னு நீ நினைக்கிறியா? ஒரு ஸ்டாஃப் இன்னொரு ஸ்டாஃபிடம் கேட்க, எனக்கும் தெரியல, பார்ப்போம் மேடம் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னு என்றான் மற்றொருவன். எல்லோரும் அதை பற்றி தங்களுக்குள் பேசிக்கொண்டிருக்கும் போது புதிதாக ஒருவன் அந்த கடைக்குள் நுழைந்தான். ஹலோ, வெல்கம். நீங்கள் என்ன வாங்குறதுக்காக வந்திருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? முன்னால் நின்றிருந்த ஆல்பர்ட் அவனிடம் கேட்டான். நான் வெளியூரில் இருந்து வரேன். எனக்கு ஆன்டிக் திங்ஸ், பழங்கால பொருட்களை கலெக்ட் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். இந்த ஊரில் இந்த கடை தான் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. அதான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது இங்கே இருக்கான்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் என்றவன் அங்கிருந்த பொருட்களை சுற்றி பார்க்க ஆரம்பித்தான். சடனாக அவனுடைய பார்வை அக்ஷரா கையில் வைத்திருந்த முத்து மாலையின் மேல் விழுந்தது. வாவ், இது கடலோட குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் கிடைக்கிற ரேரான பியோர் ஒயிட் பேர்ல்ஸ் மாதிரி தெரியுது. நிஜமாவே அதானா என்று அருகில் வந்து பார்த்தான். கேர்ஃபுல்லாக பாருங்க, அது ரொம்ப முக்கியமான ஒன்று. சின்னதாக டேமேஜ் ஆனாலும் அப்புறம் இவங்க என்கிட்ட வாங்க மாட்டாங்க. மாலையை விற்க வந்தவன் அவசரமாக கூறினான். ஓ, இது உங்களோடதா? கேர்ஃபுல்லாக பாருங்க, அது ரொம்ப முக்கியமான ஒன்று. சின்னதாக டேமேஜ் ஆனாலும் அப்புறம் இவங்க என்கிட்ட வாங்க மாட்டாங்க. மாலையை விற்க வந்தவன் அவசரமாக கூறினான். ஓ, இது உங்களோடதா? நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எனக்கு இந்த மாதிரி விஷயத்தில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் இதை சேஃப்டியாக ஹேண்டில் பண்ணுவேன் என்று சொன்ன புதியவன் அந்த மாலையை நன்றாக பார்த்தான். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த முத்து 1, 2ன்னு தனித்தனியாக தான் நான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன். மொத்தமாக இத்தனை முத்துக்களை இன்னைக்கு தான் பார்க்குறேன். இதுக்கு நீங்கள் எவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க என்று கேட்டான். 5 லட்சம் கேட்குறாரு. கூட்டத்தில் இருந்த ஒரு முந்திரி கொட்டை ஸ்டாஃப் வேகமாக சொன்னான். அவ்வளோதானா? அப்படின்னா நானே இதை எடுத்துக்கிறேன். மேடம், நீங்கள் ரொம்ப யோசிக்கிறீங்க, நான் அவருக்கே கொடுத்துட்றேன் என்று அவளுடைய கைகளில் இருந்த மாலையை வாங்க முயற்சித்தான். அக்ஷராவிற்கு இப்பொழுது அதை விடுவதற்கு மனமில்லை. முதல்ல கேட்குறவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு நீங்கள் கேள்விப்பட்டது இல்லையா? இதை நாங்கள் தான் ஃபஸ்ட்டு கேட்டோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை எங்களுக்கு தான் தரணும். இன்னும் நம்மளோட பேச்சுவார்த்தை முடியல, அதுக்கு முன்னாடி இதை நீங்கள் வேற ஒருத்தருக்கு விற்க முடியாது என்று அவசரமாக கூறினாள். சாரி, இவ்வளோ நல்ல பொருளை வாங்குறதுக்கு நீங்கள் இந்த அளவுக்கு டைம் எடுத்து யோசிச்சிருக்க கூடாது. இப்போ நான் உடனே அதை வாங்கிக்க ரெடியாக இருக்கேன். அப்போ எனக்கு கொடுக்கறதான நியாயம்? அந்த புதியவன் குறுக்கே புகுந்து குட்டையை குழப்பினான். நானும் இப்போ அதை உடனே வாங்கலான்னு தான் இருக்கேன். ஸோ நீங்கள் வந்த வேலையை கவனிங்க. அக்ஷராவும் சிரித்து கொண்டே கூறினாள். மேடம்,
நீங்க இதை என்கிட்ட இருந்து பிடுங்கிக்க பாக்குறீங்க. அவர் கிட்டத்தட்ட எனக்கு தரேன்னு ஒத்துக்கிட்டாரு என்று சினுங்கிய அந்த புதியவன் விற்க வந்தவனிடம் திரும்பி, நான் இதுக்கு 7 lakhs தரேன், கண்டிப்பா நீங்க இதை எனக்கு தான் கொடுக்கணும் என்றான். இப்போது அக்ஷராவிற்கு பதட்டம் ஆரம்பித்தது. இங்க பாருங்க, நீங்க எங்க கடைக்கு தான் இதை விற்க வந்தீங்க. இப்போ நான் வாங்கிக்க தயாரா இருக்கேன். அப்புறம் எப்படி நீங்க இன்னொருத்தருக்கு அதை கொடுக்க முடியும்? இது நியாயமே இல்லை என்றாள். ஆனால் அந்த புதியவன் மீண்டும் குறுக்கே புகுந்து, கொஞ்சம் ரியாலிட்டியை யோசிங்க, அவங்கள விட 2 lakhs அதிகமாக தர நான் ரெடியாக இருக்கேன், நல்லா யோசிச்சு முடிவிடுங்க என்றான். இல்லைங்க, என்னோட மனசாட்சிக்கு விரோதமாக என்னால் நடந்துக்க முடியாது. நான் அவங்களுக்கு தான் விற்க வந்தேன். அவங்க நான் சொன்ன டீலுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு மேலே விலை அதிகமாக தரீங்கன்னு நான் உங்களுக்கு விற்க முடியாது. அது தொழிலை பொறுத்த வரைக்கும் நேர்மையான விஷயமா இருக்காது. விற்க வந்தவன் திடீரென பெரிய நியாயஸ்தன் போல பேசினான். நீங்கள் ஒரு பெரிய முட்டாள், இன்னும் நீதி நியாயம்னு பேசிக்கிட்டு 2 lakh rupees அசால்ட்டாக விட்டுட்டீங்க. என்னமோ பண்ணுங்க என்ற புதியவன் அக்ஷராவிடம் திரும்பி, அப்புறம் மேடம், இன்னைக்கு உங்களுக்கு லக்கு தான். எப்படியும் இந்த முத்து மாலையை பிரித்து தனித்தனியாக விற்றா 10 lakhs rupees தாராளமாக கிடைக்கும். டபுள் மடங்கு லாபம்தான், என்ஜாய். கண்களில் பொறாமை மின்ன கூறினான். அப்போது அந்த சிச்சுவேஷனுக்கு சம்பந்தமே இல்லாமல் திடீரென்று யாரோ சத்தமாக சிரிக்கும் சத்தம் கேட்டது. எல்லோரும் திகைப்புடன் திரும்பி பார்க்க ஹரிஷ் தான் சிரித்து கொண்டிருந்தார். இவன் என்ன லூசா, சம்பந்தம் இல்லாமல் இப்போ சிரிச்சுக்கிட்டு இருக்கான்? எல்லோரும் அவனை வித்தியாசமாக பார்த்தனர். ஹரிஷ், என்னாச்சு, ஏன் இப்படி சிரிக்கிறீங்க? அக்ஷரா சங்கடத்துடன் அவனை கேட்டாள். இல்லை, நீங்கள் இந்த பிஸ்னஸில் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் அவங்க 2 பேரும் சேர்ந்து உங்களை ஏமாத்துறாங்கன்னு கூடவா கண்டுபிடிக்க முடியல? ஹரிஷ் கேட்க அக்ஷரா அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தாள். நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஹரிஷ்? யார் எங்களை ஏமாத்துறாங்கன்னு சொல்கிறீங்க? அவள் இன்னமும் புரிந்து கொள்ள முடியாமல் கேட்டாள். இந்த முத்து மாலை ஒரு டூப்ளிகேட். அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரும் தனித்தனியாக வரல, 2 பேருமே கூட்டு கலவானீங்க. இங்கே வந்து நம்ம முன்னாடி ஒருத்தர் தெரியாத மாதிரி ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் நல்ல நடிகனுங்க. அதனால தான் ஒன்றுக்குமே யூஸ் ஆகாத ஒரு பாசி மாலையை 5 லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு வித்துட்டானுங்க. உண்மையிலே கில்லாடிங்க தான், ஹரிஷ் கிண்டலாக கூறினான். அதை கேட்ட அந்த ஸ்டாஃப்ஸ் முதலில் அவனை சந்தேகப்பட்ட ஆல்பர்ட்டுக்குமே இப்போது அவன் கூறியது உண்மையாக இருக்குமோ என்று தோன்றத் தொடங்கியது. என்னோட ஃபேமிலி பொக்கிஷத்தை டூப்ளிகேட்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? இங்க இவ்வளோ பேர் இருக்காங்க, இவங்கள யாராவது ஒருத்தரை இதை டூப்ளிகேட்னு சொல்ல பார்க்கலாம் என்று கடுப்புடன் கேட்டான். புதிதாக வந்து அந்த நகையை பேரம் பேசியவனும் இப்போது ஹரிஷை முறைத்தான். ஆமா, அவர் கேட்குறதும் கரெக்டு தான். எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க நாங்கள் இத்தனை பேர் இருக்கோம். அவளை ஏன் மேடமே அதை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீ வந்து பெரிய இவன் மாதிரி பேசுகிற. உனக்கு இந்த ஆன்டிக் ஜுவல்லரி பற்றி என்ன தெரியும்? அவளால் எந்த முடிவிற்கும் வர முடியவில்லை. இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, அதே சமயம் ஒரிஜினல் மாதிரியே தான் இருக்குது. இதை ஏன் ஹரிஷ் டூப்ளிகேட்டுன்னு சொல்கிறாரு? இவருக்கு இந்த பழங்கால பொருட்கள் பற்றியெல்லாம் பெருசாக தெரியாது போல என்று நினைத்தாள். அதற்குள் மாலையை விற்க வந்தவன் பொறுமை இழந்தான். மேடம், எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வாங்க. நியாயமாக நடந்துக்கணும்னு நினச்சி தான் நான் உங்களுக்கு கொடுக்கலான்னு முடிவுக்கு வந்தேன். ஆனால் இந்த ஆள் என்னோட பொருளை டூப்ளிகேட்டுன்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது என்று கோபமாக சொன்னவன் ஹரிஷின் பக்கம் திரும்பி, இப்போ நீ மட்டும் இதுக்கு கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் தரலனா நான் உன் மேலே மானநஷ்ட கேஸ் போடுவேன் என்று மிரட்டினான். அடேங்கப்பா, மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறமும் எவ்வளோ ரியலாக நடிச்சுக்கிட்டு இருக்க. அது டூப்ளிகேட்டுன்னு உனக்கும் நல்லா தெரியும், எனக்கும் நல்லா தெரியும். ஆனாலும் விடாமல் உன் நடிப்பை கண்டினியூ பண்ணுறியே. பேசாமல் நீ இந்த ஃப்ராடு வேலைலாம் விட்டுட்டு நடிக்க போயிருந்தேன்னா இந்நேரம் பெரிய ஸ்டாராக வந்திருக்கலாம். சொல்லப்போனால் உனக்கு ஆஸ்கர் கூட கிடச்சிருக்கும். அந்த அளவுக்கு உங்ககிட்ட டேலண்ட் இருக்குது. இப்போ கூட ஒன்றும் லேட் ஆகலை. இந்த ஏமாத்து வேலையெல்லாம் விட்டுட்டு நான் சொன்னதை ட்ரை பண்ணு, உனக்கு பிரைட்டான ஃப்யூச்சர் இருக்குது. அவன் மிரட்டலுக்கு பயப்படாமல் ஹரிஷ் பதிலுக்கு கிண்டல் அடித்தான். ஏய், இன்னும் ஓவராக பேசிட்டே போகிற, உனக்கு அவ்வளோதான் மரியாதை. மேடம், என்ன அவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கா, நீங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? நீங்கள் இந்த கடையோட ஓனரா இல்லை அவன் ஓனரா? முத்துக்கு சொந்தக்காரன் அக்ஷராவை தூண்டிவிட பார்த்தான். அவள் சங்கடத்துடன் நெளிந்தாள். இப்போ என்ன, இது டூப்ளிகேட்டுன்னு நான் ப்ரூவ் பண்ணணும் அதானே என்று கேட்ட ஹரிஷ் அக்ஷராவிடமிருந்து அந்த பாக்ஸை வாங்கினான். இங்கே இருக்கிற எல்லாருமே இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க தானே. அப்படின்னா ஒரு முத்தை எப்படி பியூரிட்டி செக் பண்ணுறதுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஒரு முத்தோட பேசிக் விஷயங்கள் சைஸ், ஷேப் அண்ட் கலர். ஆனால் இதையும் தாண்டி சில விஷயங்கள் இருக்குது என்ற ஹரிஷ் அந்த மாலையிலிருந்து ஒரு முத்தை மட்டும் தனியாக உருவி எடுத்தான். ஏய், என்ன பண்ணுற? என் முத்துக்கு ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். அதை விற்க வந்தவன் மறுபடியும் ஹரிஷை மறைமுகமாக மிரட்டினான். பொறுங்க சார், இப்போ தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது எல்லாமே இவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். அப்போ தான் உன்ன மாதிரி ஒருத்தங்கிட்ட இனிமேலாவது இவங்கெல்லாம் ஏமாறாமல் இருப்பாங்க.
என்று அவனை பார்த்து நக்கலாகச் சொன்ன ஹரிஷ் கடையில் இருந்தவர்களிடம் திரும்பி பேச ஆரம்பித்தான். அஃப்கோர்ஸ், இந்த முத்து பெருசாக இருக்குது, ரொம்ப பளபளப்பாக இருக்குது, பார்த்தா அச்சு அசல் ஒரிஜினலை மிஞ்சிற அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் இதில் சில விஷயங்களை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. எந்த ஒரு பியூர் முத்தும் இவ்வளோ பளபளப்பாக இருக்காது. அளவுக்கு மீறி பாலிஷ் போட்டால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ஷைனிங் கிடைக்கும். இதெல்லாம் விட ஒரு முத்தில் முக்கியமான விஷயம், இவ்வளோ பெரிய முத்தை உருட்டி விட்டால் அது கோலி மாதிரி தரையில் உருண்டுட்டு போகணும் என்று கூறிக்கொண்டே வந்த ஹரிஷ் அந்த இடத்தில் நிறுத்தினான். இல்லை, இவன் ஏதேதோ சொல்லி என்னை ஏமாத்த பார்க்குறான், இது நிஜமாவே ஒரிஜினல் தான். அதை விற்க வந்தவன் உணர்ச்சி வசப்பட்டு கத்த, அவனை ஷார்ப்பாக பார்த்த ஹரிஷ் அடுத்து செய்த காரியம் அங்கிருந்த எல்லோரையும் அதிர்ச்சி அடைய வைத்தது. ஹரிஷ் அந்த முத்துமாலை போலி என்று கூறினான். அது உண்மையானது என்று அந்த நபர் பிடிவாதமாக இருக்க, ஹரிஷ் அதிலிருந்து ஒரு முத்தை மட்டும் தனியாக எடுத்து தன் இரு விரல்களுக்கும் இடையில் வைத்து சின்னதாக அழுத்தம் கொடுத்தான். அந்த முத்து பொடி பொடியாக உதிர்ந்து விழுந்தது. அந்த முத்து மாவாய் உதிர்ந்ததை பார்த்து அக்ஷராவின் வாய் "ஓ மை காட்" என்று முணுமுணுத்தது. இப்பொழுது ஹரிஷ் அவனை பார்த்து கேலியாய் பூர்வத்தை உயர்த்தினான். என்ன தைரியம் இருந்தா என் முத்தை இப்படி நொறுக்கியிருப்ப, இப்ப அதுக்கான காசை நீதான் தரணும் என்று கோபமாக ஆரம்பித்தவன், இப்ப நான் எங்க அம்மாவோட ட்ரீட்மெண்ட் பணத்துக்கு என்ன பண்றது என்று அழுதான். பரவாயில்ல, நேரம் ஆக ஆக உன்னோட நடிப்பு திறமையும் டெவலப் ஆயிட்டு தான் வருது, ஹரிஷ் கொஞ்சம் கூட இழகாமல் கூறினான். இல்லை, நான் உண்மைதான் சொல்கிறேன், யாரும் இவனை நம்பாதீங்க, இவன் ஏதோ பண்ணி என் முத்து மாலையை கம்மியான விலைக்கு வாங்க ட்ரை பண்ணுறான் என அவன் எல்லோரையும் பார்த்து பாவமாக முகத்தை வைத்து கொண்டு சொல்ல, ஹரிஷ் ஒரு கேலி சிரிப்புடன் அவனை பார்த்தான். தம்பி, நீ ஏமாத்தணும்னு முடிவு பண்ணியிருந்தா அதுக்காக இன்னும் கொஞ்சமாவது எஃபர்ட் போட்டிருக்கணும். இந்த சீப்பான ட்ராமாவை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சியா என்ன? கிண்டலாக கேட்டவன் அங்கிருந்த சேரை இழுத்து போட்டு கெத்தாக உட்கார்ந்தான். நீ எனக்கு ப்ரூவ் பண்ணணும், இல்லாட்டி நான் கேட்குற நஷ்டஈட்டை நீ கன்ஃபார்மாக கொடுக்கணும். அந்த மாலைக்கு சொந்தக்காரன் தான் பிடித்த முயலுக்கு 3 கால் தான் என்பதில் உறுதியாக இருந்தான். அப்படின்னா நீ இதுக்கு மேலேயும் பிடிவாதமாக தான் இருக்க, அவ்வளோ கான்ஃபிடென்ஸு? ரைட்டு என்ற ஹரிஷ் அக்ஷராவிடம், உங்கள் லேபில் லேட்டஸ்டான டெஸ்டிங் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதை இங்கே கொஞ்சம் எடுத்துகிட்டு வர முடியுமா? இங்கே இருக்கிற எல்லார் மனசுலையும் சந்தேகம் இருக்குது, ஸோ அதை இங்கே வச்சே தீர்த்து வச்சுருவோம் என்றான். அதை கேட்டதும் எதிரில் இருந்தவனின் முகம் மாறியது. ஹரிஷ், இது பார்க்க அப்படியே ஒரிஜினல் மாதிரியே இருக்கே, இந்த அளவுக்கு ஒரு பொருளை உண்மை மாதிரியே தயாரிக்க முடியுமா என்ன? அக்ஷரா சந்தேகத்துடன் கேட்க, அதுதான் அவங்களோட திறமை. ஏமாத்துறவன் எப்பவும் ரொம்ப புத்திசாலியாக தான் இருப்பான். அதுவும் இந்த மாதிரி டெக்னிக்கலாக ஏமாற்ற நினைக்கிறவன் அதுக்கேற்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் கற்று வச்சுருப்பான். ஆல்பர்ட், நீங்கள் போய் அந்த மிஷினை எடுத்துகிட்டு வாங்க. அக்ஷரா சொல்ல, இல்லை, இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன், இது ஒரு பெரிய கடைன்னு நம்பி தான் நான் இங்கே வந்தேன், ஆனால் நீங்கள் என்னோட பொருளை நம்பாத பட்சத்தில் நான் அதை இங்கே விற்க விரும்பலை என்றபடி ஹரிஷின் கையில் இருந்த முத்து மாலையை அவன் பிடுங்க முயற்சித்தான். சடனாக ஒரே செகண்டில் கையை பின்னுக்கு இழுத்த ஹரிஷ், என்னப்பா பட்டுன்னு இப்படி சரண்டர் ஆயிட்ட? இப்போ நான் உன்னை விட்டா நீ இது மாதிரி எத்தனை பேரை ஏமாத்த நினைப்ப, ஸோ அதுக்கான வாய்ப்பை நான் தரப்போறதில்ல என்றான். என்ன வளர்ற, நான் யாரையும் ஏமாத்தலான்னு நினைக்கல என்று அப்போதும் அந்த நபர் தன்னை சாதாரணமாக காட்டிக்கொள்ள முயற்சிக்க, அப்படியா, அப்போ ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணு, அந்த மிஷின் இப்போ வந்துடும் என்ற ஹரிஷ். ஆல்பர்ட் சார், அப்படியே போலீஸுக்கும் கால் பண்ணிடுங்க, அவங்களும் வந்துட்டோம் என்றான் ஹரிஷ். இப்போ போலீஸா? அவங்க எதுக்கு என்று அவசரமாக பதட்டத்துடன் கேட்டான் அந்த முத்து மாலைக்கு சொந்தக்காரன். வேற எதுக்கு, உன்னோட மாலை டூப்ளிகேட்டுன்னு ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான மரியாதையை கொடுக்கறதுக்கு தான் நக்கலாக சொன்ன ஹரிஷ். அவனுக்கு வியர்க்கத் தொடங்கியது. என்ன, மாட்டிக்க போறோன்னு பயமா என்று உட்கார்ந்தபடியே லேசாக முன்னால் குனிந்து கேட்டான். பயமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே என்றவன் முகத்தில் வழிந்த தன்னுடைய வேர்வையை துடைத்து கொண்டே பேசினான். இந்த இடைவெளியில் பொருள் வாங்க வந்த அந்த இரண்டாவது ஆள் மற்றவர்களின் கவனத்தை கவராமல் நைஸாக எழுந்து வெளியேற பார்க்க ஹரிஷ் சட்டென தன் காலை நீட்டினான். அவனை தாண்டி செல்ல முயற்சித்தவன் அப்படியே கால் தடுக்கி தலைக்குப்புற விழுந்தான். ஏன் கிளம்புறதுக்கு இவ்வளோ அவசரம்? உன் கூட்டாளியை வேற விட்டுட்டு ஓடுற? ஹரிஷ் கீழே கிடந்தவனை பார்த்து கிண்டலாக கேட்க அவன் திருவென விழித்தான். பின் ஏதோ யோசித்தவன் சுதாரித்து எழுந்து நின்று முத்துமாலைக்கு சொந்தக்காரனை பார்த்து, நீ இவ்வளோ பெரிய ஏமாத்துக்காரனா இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லைப்பா. இப்போ எனக்கும் உன் மேலே சந்தேகமாக தான் இருக்குது. தேங்க் காட், கொஞ்ச நேரத்தில் நானும் சேர்ந்து ஏமாந்து போயிருப்பேன். என்னோட 7 lakhs தப்பிச்சுது என்று சொல்லிக்கொண்டே மீண்டும் அங்கிருந்து வெளியே போக முயற்சி செய்தான். அதற்குள் அவனது கையை எட்டி பிடித்த ஹரிஷ், என்ன நண்பா இப்படி பண்ற?
பிரச்சனைன்னு வந்த உடனே ஃப்ரெண்டை கழட்டி விட்டுட்ட பாத்தியா என்று சிரித்துக்கொண்டே கேட்டார். எக்ஸ்கியூஸ் மீ, வார்த்தையை அளந்து பேசுங்க. நீங்கள் தேவையில்லாமல் என்னை சந்தேகப்படுறீங்க. நான் ஒரு பிஸ்னஸ் மேன், என்கிட்ட ஐடி கார்டு கூட இருக்குது. பாக்கெட்டில் இருந்த ஐடி கார்டை எடுத்து ஸ்டைலாக நீட்டினான் அவன். ஓ அப்படியா, சாரி சார் என்ற ஹரிஷ் முத்து மாலையை விற்க வந்தவனிடம் திரும்பி, இவனையா உன்னோட பார்ட்னரை செலக்ட் பண்ணி இவ்வளோ பெரிய வேலையை செய்ய வந்த? பாத்தியா, போலீஸ்னு சொன்ன உடனே ஒன்றை மட்டும் மாட்டி விட்டுட்டு எஸ்கேப் ஆக பார்க்குறான் என்று கேட்க முதலாம் அவனின் முகம் மாறியது. அதற்குள் இரண்டாவது ஆள், ஹலோ என்ன பண்ணுறீங்க, விடுங்க, நான் ஒன்றும் திருடன் கிடையாது, நானும் உங்களை மாதிரி பாதிக்கப்பட்டவன் தான் என கெத்தை விடாமல் பேசினான். ஆனால் அவன் எவ்வளவு ட்ரை செய்த போதும் அவனால் ஹரிஷின் பிடியிலிருந்து கையை உருவ முடியவில்லை. இவனோட என்ன கையா இல்லை உடும்பா, இந்த அளவுக்கு டைட்டாக பிடிச்சிருக்கான், தப்பிச்சு ஓடலான்னு பார்த்தாலும் அப்புறம் மற்றவங்களுக்கும் சந்தேகம் வந்துடும் என்று நினைத்தவன் என்ன செய்வது என்று யோசிக்க, அதற்குள் தன் கட்டுப்பாட்டை இழந்திருந்த முதல் ஆள், துரோகி என்று கத்தியபடி அவனுடைய சட்டையை பிடித்தான். அந்த காட்சியை பார்த்ததும் எல்லோரும் ஸ்டன் ஆகி அப்படியே நிற்க, ஹரிஷின் முகத்தில் மட்டும் பெரிதாக எந்த மாற்றமும் தெரியவில்லை. அவன் அதே சிரிப்புடன் தான் உட்கார்ந்திருந்தான். ஏய் என்ன பண்ற, விடு, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, என்ன போய் துரோகின்னு சொல்ற? இரண்டாவது ஆள் பதிலுக்கு கத்த, மாலையை விற்க வந்தவன் அவனை ஓங்கி அறைந்தான். அப்போது சரியாக ஆல்பர்ட் அந்த மிஷினை கொண்டு வர, இனி அதுக்கான தேவை இருக்காது ஆல்பர்ட் சார் என்றபடி கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து அந்த சண்டை காட்சியை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தான் ஹரிஷ். பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரீஸை கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்க.